ஒவ்வொரு மாற்றமும் சில பெயின் வந்தாலும் அந்த மாற்றம் உங்களை முன்னேற்றத்துக்கு நேராக கொண்டு போகும். சம்டைம்ஸ் ஆண்டவர் நம்மளை ஒரே இடத்துல வச்சுட்டு இல்லாம ஒரு ஷிஃப்ட்டுக்குள்ள நம்மளை கொண்டு போவார். ஆமாம், ஒரு மாற்றத்துக்குள்ள நம்மளை கொண்டு போவார். கொஞ்சம் கலைக்கிறது கஷ்டமா இருந்தாலும் கலைச்சதுக்கு அப்புறம் அது வரைக்கும் குஞ்சுகளா இருந்தது பறக்க துவங்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. ஆமென். அப்போ சம்டைம்ஸ் கட்டுறது பிடிக்கும், கலைக்கிறது பிடிக்காது. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் நான் சொல்லட்டுமா, ஒவ்வொரு மாற்றமும் சில பெயின் வந்தாலும் அந்த மாற்றம் உங்களை முன்னேற்றத்துக்கு நேராக கொண்டு போகும். எல்லாம் சொல்லுங்க. மாற்றத்தின் போது சில வழிகள் இருந்தாலும் அது பல வழிகளை உங்களுக்கு திறக்கும். ஆமென். certain change, certain pain is inevitable. அது இருக்குது கண்டிப்பா. ஆனா அது அந்த காலத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தற்காலத்திலே அது எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். அதில் பழகினவர்களுக்கோ நம்மால சின்ன மாற்றங்களை கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா கடவுள் உங்களை வளர்ச்சிக்கு நேராக கொண்டு போகணும்னா சில நேரம் நீங்க யோசிக்காத மாற்றத்துக்குள்ளெல்லாம் உங்களை கொண்டு போவார். ஆமென். ஏன்னா அதுதான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு வளர வைக்கும். ஏதாவது சொல்லுங்க. அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். எப்படி போட்டு பாருங்க. For the time being to discipline bring joy but seems at say painful. அது கொஞ்சம் வலியா தான் இருக்குதான். சில மாற்றங்கள் எப்படி இருக்குது? எல்லாம் சொல்லுங்க. பெயின்ஃபுல். சொல்லுங்க. பெயின்ஃபுல். அது கொஞ்சம் வலியா தான் இருக்கும். Yet to those who have been trained by it, afterward it yield the peaceful fruits of righteousness. ஆனா அதுல பழகிட்டே இருப்பீங்கன்னா அது சமாதான பலனை உங்களுக்கும் எனக்கும் தர ஆரம்பிக்கும். ஆமென். ஸோ ஒரு தலைவராய் உங்க முன்னாடி நிற்கிற நான் சில விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். வாழ்க்கையின் சில பாடங்கள் உங்களுக்கு சொல்றேன். பைபிள் சொல்லுகிறது, திரளாய் நீங்கள் விதைத்தும் கொஞ்சமா ஏன் அறுக்கிறீர்கள்? எல்லாம் சொல்லுங்க. திரளாய் விதைத்து ஏன் கொஞ்சமா இருக்கிறீங்க? உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம்ஸ் அப்படியே போயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு முடிவு எடுக்கணும். அதற்கு பின்பு பெரிய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். பயப்படக்கூடாது. மாற்றங்களை கண்டு பயப்படக்கூடாது. உலக மனிதனே ஒன்றை புரிந்து வைத்திருக்கிறான், மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. ஸோ சேஞ்ச் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அதை நாம் முடிவெடுத்து அந்த டைமில் அதை பண்ணும் பொழுது எந்த ஒரு மாற்றமும் கொஞ்சம் நமக்கு பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் அது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நேராக நம்மை கொண்டு சேர்க்கும். ஆமென்.